பெண்களுடைய சக்தி. அம்பாள் தபஸ் இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 9 நாட்கள் மகிஷன் என்று சொல்லக்கூடிய எருமை முகத்தை கொண்ட ராட்சசன். ஏன் எருமை முகத்துல அப்படின்னு சொன்னா, ஒரு மந்தமான சூழ்நிலை, அப்படியே எருமாடு போற மாதிரி போகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மந்த புத்தியை அழித்து தர்ம சக்தி, நல்ல புத்தியை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். அவ எப்படிப்பட்டவர்? தர்மம் தாழ்ந்து அழிந்திடும் போதில் அன்னை கோலம் கொள்வாள், தரணி நடுங்கிட தாண்டவமாடி தீயோர் மாய்ந்திட சிரிப்பாள், அசுரபுரியினை அழித்தொழுத்தே அவள் ஆண்மை காட்டிடுவாள், கையினில் சூலமும் வாளும் ஏந்தி அன்னை சக்தி எழுந்திட்டாள். அப்படி அம்பாள் அப்படி எழுந்து ஆவேசமா வரா மகாசக்தி. அந்த கண்கொள்ளா காட்சியை விஜயதசமி நம்ம 10வது நாள் அப்படின்னு சொல்றோம். 9 நாள் அம்பாளுக்கு ஒவ்வொரு தெய்வங்களும் நவசக்திகளும் ஆயுதங்கள் கொடுக்கறதுங்காங்க அப்படின்னு ஒரு ஐதீகம். இந்த நவராத்திரி நாம இங்க குழு வச்சு கொண்டாடுறோம். ஒரு ஸ்டேட்லயும் ஒரு மாதிரி கொண்டாடுவாங்க. ஒரு மாநிலத்திலையும் கல்கத்தாலாம் போனா துர்கா பூஜை அப்படின்னு பிரம்மாண்டமா நம்ம விநாயகர்லாம் வச்சோம் இல்லையா, அது மாதிரி பெரிய பெரிய துர்கை அம்மனோட சிலை பிரம்மாண்டமா வச்சு அதை கொண்டு போயிட்டு கடல்ல கரைப்பாங்க. தசரா மைசூர்ல மகாராஜா யானை மேல வருவார். தசரா ரொம்ப நல்லா இருக்கும். வடமாநிலங்க சில பேர் விஜயதசமி அன்னைக்கு ராவணனுடைய மர்தனம் அப்படின்னு, ராமன் ராவணனை வதம் செய்த நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ராம் லீலா அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. இந்த ராம் லீலா விஜயதசமி முடிஞ்சு அடுத்த அமாவாசைக்கு அவர் அயோத்தி போயிடுவார் ராமர். அதுதான் தீபாவளியாக கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பல விஷயங்கள்ல கொண்டாடினாலும் நோக்கம் ஒண்ணுதான். நாடு முழுக்க நம்ம இமயம் முதல் குமரி முறை இருக்கக்கூடிய இந்த எல்லா இடங்களையும் வெவ்வேறு பேர்ல வெவ்வேறு விதமா ஒரு ரூபத்தை கொண்டாடினா கூட நோக்கம் என்பது பக்தி. இணைக்கக்கூடிய பாலமாக இருப்பது பக்தி.